ஹாய் பிள்ளைகள் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இருபடி சார்புகள் சம்மந்தமாக கதைக்க போகிறேன். அதுலேயும் மெயினாக நான் வந்து அந்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த 6 விதமான வரைவையும் ஒருக்கா அனலைஸ் பண்ணி அதை வந்து ஷார்ட் நோட்ஸாக வந்து சொல்ல சொல்லி ஸோ இப்போ அந்த வகையில் வந்து நான் அந்த 6 வரைவுகளையும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த போகிறேன். அதை வச்சு கொண்டு உண்மையாகவே கேள்விகள் செய்யலாம். ரைட், அந்த இருபடி சார்பை பொறுத்தவரையில் நாங்கள் கேள்விகள் செய்யலாம். சரியா? இப்போ முதல்ல வந்து அந்த 6 விதமான வரைவுக்கு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் இருபடி சமன்பாட்டில் படித்த 2-3 விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் படிச்சிருக்கிறீங்க இருபடி சமன்பாட்டின் தன்மை காட்டி அல்லது பிரித்து காட்டி டெல்டான்ற ஒரு அளவு படிச்சிருக்கிறீங்க. ரைட்டா? டெல்டா அதாவது b வர்க்கம் மைனஸ் 4ac என்று சொல்கிறேன். ரைட், டெல்டாவை நாங்கள் தன்மை காட்டி என்று சொல்லுவோம் அல்லது பிரித்து காட்டி என்று சொல்லுவோம். சரிதானே? b வர்க்கம் மைனஸ் 4ac. இந்த b வர்க்கம் மைனஸ் 4ac என்பது பெரிது பூஜ்ஜியமாக இருந்தால் ரைட், அந்த குறிப்பிட்ட அந்த இருபடி சமன்பாட்டுக்கு இது வேறு வேறான மெய்மூலங்கள் இருக்கும். இருக்கும். டெல்டா சமன் பூஜ்ஜியம் என்று சொன்னால் பொருந்தும் அல்லது சமமான மூலங்கள் இருக்கும். சரிதானே? அல்லது செப்பமாக ஒரு மூலம் இருக்கும்னு சொல்லுவீங்க. சரிதானே? செப்பமாக ஒரு மூலம் இருக்கும். மற்றது வந்து டெல்டா லெஸ் தேன் 0 என்று சொன்னாலப்போ அந்த இருபடி சமன்பாட்டுக்கு மெய்த்தீர்வு இல்லை. சரிதானே? அந்த இருபடி சமன்பாட்டுக்கு மெய்த்தீர்வு இல்லை. அப்புறம் இன்னொரு கேஸ் வந்து நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் என்னன்னு சொன்னா இவரையும் சேர்த்து டெல்டா பெரிதல்லது சமன் பூஜ்ஜியம். இது யாருன்னு சொன்னால் மெய் மூலங்கள் ரெண்டு பேர். இப்ப ஒரு இருபடி சமன்பாடு மெய் மூலங்களை கொண்டிருக்க காட்ட சொன்னால் நாங்கள் டெல்டாவை பெரிதல்லது சமன் சைவர் என்று காட்டப்படும். நாங்கள் பெரிது சைவர் என்று காட்டுறோம் என்று சொன்னால் இது வேறு வேறான மெய்மூலங்கள். இது வந்து 2 சமமான மெய்மூலங்கள். அப்ப இவ 2 பேரையும் சேர்த்த கேஸ் தான் அவர் என்ன மெய்மூலங்கள் என்று தனியவர். இவ 2 மெய்மூலம் தானப்போ இவர் வந்து வேறு வேறான மெய்மூலம், இவர் வந்து சமமான அல்லது பொருந்துற மெய்மூலம். சரிதானே? இவர் வந்து மெய்மூலம் இல்லை, கற்பனையான தீர்வுகளுக்குள்ள போகும். இது வேற இது இருக்கட்டும். சரிதானே? ரைட். அப்ப இது வந்து மெய்மூலங்கள் என்ற விஷயத்துக்குள்ள போகும். இப்ப நான் உங்களுக்கு விஷயத்துக்குள்ள வாரேன். முதல்ல தெரிய வருமாடா, இப்ப ஒரு இருபடி சமன்பாடு இருக்குன்னு சொன்னா இப்ப x வர்க்கம் சரிதானே? இப்ப x வர்க்கம் மைனஸ் 5x சமமான சமன் சைவர் என்று இருக்குன்னு சொன்னால் இதுன்ற டெல்டா அப்ப பெரிது பூஜ்ஜியமா வரும். நீங்க கண்டிங்கன்னு சொன்னால் பெரிது பூஜ்ஜியம் வரும். அதாவது டெல்டா எடுத்தீங்கன்னு சொன்னா b வர்க்கம் என்றால் மைனஸ் 5 வர்க்கம் 25 மைனஸ் 4 a1 c 6 அப்ப 25 மைனஸ் 24 1 வரும். பெரிது பூஜ்ஜியம் 2 தீர்வுகள் இருக்கும். அப்ப டெல்டா பெரிது பூஜ்ஜியம் 2 தீர்வுகள் இருக்கும். அது எல்லாம் இருக்கட்டும். இப்ப சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது இதுக்கு 2 தீர்வு வர போகுது. அதாவது x மைனஸ் இதுவரை நாங்கள் காரணிப்படுத்தினால் x மைனஸ் 2 இன்டு x மைனஸ் 3 சமன் சைவர் என்று சொல்லி x க்கு 2ம் 3ம் வரப்போம். x க்கு 2 விடைகள் 2ம் 3ம் உண்டு. அப்ப அதுக்கு 2 தீர்வுகள் இருக்குன்னு சொன்னால் ரைட், 2 தீர்வுகள் இருக்குன்னு சொன்னா x க்கு 2 விடைகள் இருக்குது. அப்ப அதாவது இந்த வரைவு x அச்சை 2 இடத்துல வெட்ட போகுது. இந்த வரைவு x அச்சை 2 இடத்துல வெட்ட போகுது. நீ இப்ப கீர்ணி என்று சொன்னால் இப்படி வரும்டா. சரியா? இந்த வரைவை நீ கீர்ணி என்று சொன்னால் உனக்கு இப்படி வரும். 2லையும் 3லையும் பட்டி கொண்டு இந்த வரைவு இப்படி போகும். 2லையும் 3லையும் பட்டி கொண்டு இந்த வரைவு இப்படி சரி. சரிதானே? ஓகே, இருக்கட்டும். மற்றது உங்களுக்கு தெரியுமா என்ன? அதையும் நான் சொல்லிட்டு போறேன். ax வர்க்கம் சக bx சக c தானே இருபடி சார்பு. ரைட் தானே? இருபடி சார்பு. அப்ப இதுல x வர்க்கத்தின் குணகம் நேரென்று சொன்னால் a வந்து நேரென்று சொன்னால் இழிவு ஷேப் உள்ள வரைவு என்ன? a வந்து மறை என்று சொன்னால் உயர்வு ஷேப் உள்ள ஒரு மேக்ஸிமம் ஷேப் உள்ள ஒரு வரைவு ஒன்று கிடைக்கும். சரியில்லை? மற்ற இருபடி சார்புக்கும் இருபடி சமன்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு சார்பு. இப்போ f of x சமன் ax வர்க்கம் சக bx சக c என்று சொன்னால் இது சார்பு. அப்போ சமன் சைவர் போட்டு விட்டாங்கன்னா சமன்பாடு. இப்போ x வர்க்கம் மைனஸ் 5x சக 6ன்றது சார்பு. சமன் சைவர் போட்டு விட்டால் இது ஒரு சமன்பாடா போயிடும். சரிதானே? ஓகே, இப்போ நான் அந்த 6 விதமான வரைவையும் ஒருக்கா பார்க்க போறோம். அதுக்குள்ள பாருங்க, இப்ப டெல்டா பெரிது 0ன்னு சொன்னாலப்போ 2 விட வருது. ஆகவே 2 இடத்துல வெட்ட வரும். அப்ப டெல்டா சமன் 0ன்னு சொன்னால் என்ன போ தொட்டு கொண்டு போகும். இதை தொட்டு கொண்டு போகும். உதாரணத்துக்கு y சமன் x வர்க்கம் மைனஸ் 2x பிளஸ் 1 சொன்னா இது வந்து x மைனஸ் 1 இந்த வர்க்கம் வந்து வரும். அப்ப இது 1 தொட்டு கொண்டு போகும். விளங்குது? x சமன் 1ல சைவர் வரும். இந்த வரைவு இப்படி எங்கேயோ போகும். சரி, இங்க இதுல 1ல இப்படி வெட்டி கொண்டு இப்படி போகும், முட்டு கொண்டு போகும்.
ഇതിന്റെ ഡെൽറ്റാவை நீ எடுத்தீங்கன்னா 0 வரும். இந்த டெல்டா எடுத்தீங்கன்னா 0 வரும். b வர்க்கம் என்பது 4 -2 ന്റെ வர்க்கம் 4 -4 a வந்து 1 c வந்து 1. அப்ப 4 4 sin 2 வரும். சரிதானே? ரைட் ஓகே. இதெல்லாம் தொகுத்து நான் இப்ப 6 வரைவிலையும் சொல்றேன். வடிவாக கவனியுங்க. சரிதானே? வடிவாக கவனியுங்க. இந்த வரைவையும் சொல்லி போட்டு பண்ணோம்னா உங்களுக்கு ரெண்டு கேள்வி நான் செய்து கொடுப்பேன். ரைட் இது வரைவையும் செய்து போட்டு ஒரு ரெண்டு கேள்வி நான் செய்து கொடுப்பேன். ரைட் ஓகே. ரைட் இப்ப இங்க கவனிங்க. இந்த 6 வரைவும் தெரிஞ்சிச்சேன்னு சொன்னேன். இந்த 6 வரைவும் தெரிஞ்சால் உனக்கு இருபடி சார்பு கிளியர் அவ்வளவுதான். சரிதானே? ஓகே. இது a பெரிது 0, a வந்து சிறிது 0. சரிதானே? நான் f of x என்ற சார்பு எடுக்கிறேன். ax வர்க்கம் சக bx சக c என்ற சார்பு. ரைட்? இதுக்குள்ள நான் வரைக்க போறது வந்து டெல்டா பெரிது 0, டெல்டா சமன் 0, டெல்டா சிறிது 0. சரிங்களா? டெல்டா பெரிது சிறிது சமன் சிறிது. இப்ப கவனி a வந்து எல்லாத்துக்கும் வரைவு தான் போறோம்னா வரைவு. ஓகே. இது x இது y. xy வடிவாக கவனியா நீயே வடிவா வளர்த்தி இந்த வரைவை கீறி கொள்ளலாம். இந்த 6 வரைவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா சரி. xy வடிவாக கவனிய போது வடிவாக கவனி. இது வந்து a வந்து பெரிது 0. a பெரிது 0 என்று சொன்னால் இந்த மூன்று கேஸிலேயும் இழிவு 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 உள்ள ஒரு வரைவு தான் வரும். a சிறிது 0 என்றா இந்த மூன்று கேஸிலேயும் உயர்வு உயர்வு உயர்வுள்ள வரைவு தான் வரும். சரி. a பெரிது 0 இழிவு வரைவு. ஓகே. அதே நேரம் டெல்டா பெரிது 0. டெல்டா பெரிது 0 என்றா என்ன அர்த்தம்? இது வேறு வேறு அளவை மூலம். ஆகவே x அச்சு என்ன செய்யணும்டா? ரெண்டு இடத்துல வெட்டணும். அப்ப வரைவு இப்படி தான் வரும். a பெரிது 0 டெல்டா பெரிது 0 என்றா இதான் வரைவு. சரி. இந்த கரையில வந்து a பெரிது 0 ஆகவே இழிவு ஷேப் உள்ள ஒரு வரைவு. ஆனா டெல்டா சமன் 0 ஆகவே என்ன செய்ய வேண்டியது? தொட்டு கொண்டு போகணும், முட்டி கொண்டு போகும். இந்த x அச்சை முட்டி கொண்டு போகும். அதாவது நீங்க படிப்போம் நாங்கள் என்னன்னு சொன்னா ஒரு வெட்டி கொண்டு போகணும்னு சொன்னா ஒரு மூலம், தொட்டு கொண்டு போனா ரெண்டு மூலம். சரிதானே? ஓகே இருக்கட்டும். அதே மாதிரி இப்ப டெல்டா லெஸ் தேன் 0 கவனி a பெரிது 0 என்றா சார் இப்படி தான் போக போகுது. டெல்டா சைவரை விட சின்ன டெல்டா லெஸ் தேன் 0 ன்னு சொன்னால் மெய் தீர்வு இல்லை. ஆகவே x அச்சு முட்டாது வெட்டாது ஒன்றுமே செய்யாது. x அச்சுக்கு மேல கிடக்கும். x அச்சுக்கு மேல அவரை வெட்டவே கூடாது, முட்ட கூட கூடாது. ஆனா முட்டவே கூடாது. சரிதானே? இங்க கவனி a லெஸ் தேன் 0 அப்ப இது உயர்வு. இந்த மூண்டும் இப்படி உயர்வு ஷேப் உள்ள ஒரு வரைவு. இப்ப டெல்டா கிரேட்டர் தேன் 0 ன்னு சொன்னா ரெண்டு வேறு வேறான மெய் மூலமாக x அச்சு என்ன செய்யணும்? ரெண்டு இடத்துல வெட்டணும். இங்கேயும் வெட்டி இங்கேயும் வெட்டு. இதே மாதிரி தந்திவா இங்கேயும் வெட்டி இங்கேயும் வெட்டு. சரி. a லெஸ் தேன் 0 இந்த மாதிரி ஷேப் உள்ள வரைவு. ஆனா டெல்டா சமன்றதால என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க? x அச்சை முட்டி கொண்டு வரணும். x அச்சை முட்டி கொண்டு வரணும். அடுத்து a less than 0 தான். ஆகவே மேக்ஸிமம் ஷேப் உள்ள ஒரு வரைவு. ஆனா டெல்டா less than 0 ன்னு சொன்னா என்ன? தீர்வு இல்லை. x க்கு மெய் தீர்வு இல்லை. மெய் தீர்வு இல்லை. ஆகவே x அச்சு என்ன செய்ய கூடாது? வெட்டவும் கூடாது, முட்டவும் கூடாதுடா. ஃபுல்லா x அச்சுக்கு கீழே இருக்கும். சரியா? ஃபுல்லா x அச்சுக்கு கீழே இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் சொல்றது உங்களுக்கு மிகவும் முக்கியமான வரைவு இந்த ரெண்டு பேரும் தான். இந்த ரெண்டு பேரும் தான் மிகவும் முக்கியமான எங்களோட ஏ லெவலில் பொறுத்தவரை அதுக்கு கேள்விகள் வந்திருக்கிறது இல்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்ல வரக்கூடிய கேள்விகள் இதுல தானே இருக்கு. சரிதானே? இப்போ என்னன்னு சொன்னால் இதுல கவனியப்போ இதுல எவன் என்ன கேள்வி கேட்கலாமாண்டா? இந்த வரைவை பாவிச்சு என்ன கேள்வி கேட்கலாமாண்டா? ஒரு வரைவை கொண்டு தரலாம். இப்போ f of x சமன் ஒரு சார்பு ஒன்று அல்லது கோவை ஒன்று தருவாங்க. f of x சமன் x வர்க்கம் சக 2kx சக k சமன் சக k சமன்பாடுல தானே சார்பு தானே x வர்க்கம் சக 2kx சக k என்று தந்துட்டு x இன் எல்லா மெய்ப்பெறுமதிக்கும் x இன் எல்லா மெய்ப்பெறுமதிக்கும் சார்பு நேராக இருக்கிற k இன் பெருமான வீச்சை காண்கன்னு கேட்கலாம். அப்ப இந்த வரைவை பார்த்தீங்கன்னு சொன்னால் x இன் எல்லா மெய்ப்பெறுமதிக்கும் சார்பு என்ன செய்யுது? நேரா தான் இருக்குது. பூஜ்ஜியத்தை கூட எடுக்கல. x இன் எல்லா மெய்ப்பெறுமதிக்கும் சார்பு நேராக இருக்குது. இது வந்து x இன் எல்லா மெய்ப்பெறுமதிக்கும் x என்ன பெருமானத்தை எடுத்தாலும் சார்பு மறையாக இருக்குது. ஆகவே கேள்வியில
ரைட் f of x ஒரு சார்பை தந்துட்டு அந்த சார்பின் x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் இந்த சார்பு நேராக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் இதுதான் வேற அப்ப a பெரிது 0 டெல்டா சிறிது 0 அடுத்த இன்னொரு கேஸ் f of x இன் எல்லா மெய்ப்பெருமதி அதாவது x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் f of x என்ன மறையாக இருக்கிற x இன் பெருமான k இன் பெருமான வீச்சை காண சொன்னால் அதுக்கு என்ன கதை சொல்லுவாங்க x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் சார்பு மறையாக இருக்கணும்னு சொன்னா சார்பு மறையாக இருக்கணும்னு சொன்னா x க்கு கீழே ஆகவே இந்த ஷேப் உள்ள வரைவு இதுக்கு என்ன கண்டிஷன் a1 less than 0 ஆக இருக்கும் a1 less than 0 டெல்டா less than 0 இங்க என்ன நல்ல விஷயம் ன்னு சொன்னால் ரெண்டு கேஸ்க்குமே டெல்டா less than 0 தான் இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் அப்போ சார்பு x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் சார்பு நேரா இருக்கணும்னு சொன்னா x க்கு மேல இருக்க வேணும் அப்ப x அச்சை வெட்ட கூடாது அப்ப இந்த மாதிரி ஷேப்ல ஒரு வரைவு தான் வரும் ஏன்னா மற்ற மாதிரி ஷேப்ல உள்ள வரைவு வராது மற்ற மாதிரி ஷேப்ல சொன்னா மேல வெட்டிடும் ரைட் அப்ப மேல வெட்டிடும் கீழே மர வரக்கூடாது சாரி இப்ப திருப்பி சொல்லும்படியா கவனி x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் சார்பு நேராக இருக்கணும்னு சொன்னா x க்கு மேல தான் இருக்கணும் பாசிட்டிவ்ல தான் இருக்கணும் ஆகவே மினிமம் ஷேப்ல ஒரு வரைவு தான் வரும் இந்த மாதிரி ஷேப்ல வரைவு வராது ஏன் சொல்லுவாங்க நீ யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் இப்படி இருக்கலாம் தானேன்னு சொல்லு இது வந்து x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் நேரா தானே இருக்கு இல்ல நேர் இல்ல இவர் இங்கால இழுபடுவ இங்கால வருவ ஆகவே x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் நேராக இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி ஷேப் உள்ள வரைவு தான் தேவை இத முதல்ல யோசி இதுக்கு என்ன கண்டிஷன் இழிவு வருது ஆகவே a greater than 0 சரியில்ல x அச்ச வெட்டே இல்ல டெல்டா less than 0 ஓகே அதே மாதிரி இங்க x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் சார்பு மறையா இருக்கும்னா இதான் வரைவு இதுக்கு என்ன நிபந்தனை உயர்வு வருது ஆகவே a வந்து less than 0 a வந்து மறை அதே நேரத்துல இது a வந்து மறை அதே நேரத்துல x அச்ச வெட்டே இல்ல ஆகவே x அச்ச வெட்டவும் இல்ல தொடவும் இல்ல ஆகவே டெல்டா less than 0 ஆகவே இதுக்கு வந்து a greater than 0 டெல்டா less than 0 இதுக்கு a less than 0 டெல்டா less than 0 புரியுதுல இதுதான் இந்த ஆறு விதமான வரைவுகளும் அப்போ சரிதான் இதான் இந்த ஆறு விதமான வரைவு ஃபைனலா ஒரே லைன்ல சொல்றப்ப இது x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் சார்பு நேராக இருக்கிற x இன் பெருமான வீச்சை k இன் பெருமான வீச்சை காண சொன்னால் இந்த வரைவு x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் சார்பு மறையாக இருக்கிற பெருமான வீச்சை அந்த மறையாக இருக்கிற k இன் பெருமான வீச்சோ லாம்டாவின் பெருமான வீச்சோ காண சொன்னா இந்த நுட்பத்தை யூஸ் பண்ண வேண்டும் ரைட் ஒன்னு சொன்னா ரெண்டு கேள்வி ஒன்றுக்கு ஒரு உதாரணம் செய்ய போறேன் இப்ப சரிதானே நான் மேல தியரி கணக்கு விளங்கப்படுத்துறேன் ஜஸ்ட் அந்த ஆறு வேலையும் வச்சு தான் நான் செய்திருக்கிறேன் தியரி வேணும்னு சொன்னா நீங்க தியரி வேணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா நான் நீங்க எனக்கு நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு அந்த செய்து வரேன் இதை தியரியே ஒரு அடுத்த பகுதியில் செய்து வரேன் இப்போ வந்து இந்த கிராஃபை பற்றி கேட்டதால நான் மெயினாக அந்த கிராஃப் ஒருக்கா செய்து விட தோணுச்சு சரி இல்லை இப்போ பாருங்க ஒரு கேள்வி ஒன்று இருக்குது f of x ஒரு சார்பு வைவோம் f of x ஒரு சார்பு வந்து இருக்குது 10x வர்க்கம் சக kx சக k சரிதானே இது greater than 0 ஆக உள்ள k இன் பெருமான வீச்சை காண சொல்லி கிடக்கு ரைட் இது greater than 0 ஆக உள்ள k இன் பெருமான வீச்சு ரைட் இது வந்து எப்படி பெரிது பூஜ்ஜியம் இந்த சார்பு பெரிது பூஜ்ஜியமாக இருக்கணும் இந்த சார்பு பெரிது பூஜ்ஜியமாக இருக்கணும்னு சொன்னா இதுதான் அப்ப வேற இதான் வேற x இன் எல்லா மெய்ப்பெருமதிக்கும் சார்பு பெரிது பூஜ்ஜியமாக இருக்கணும்னா இதுதான் வேற இதுக்கு என்ன கண்டிஷன் இது மினிமமா இருக்கிறதால a greater than 0 x அச்ச வெட்டவும் இல்ல தொடவும் இல்ல டெல்டா less than 0 ஆனா a ஐ பார்க்கறத 10 கிடக்குது அது பெரிது பூஜ்ஜியம் தான் அதனால எனக்கு எந்தவித பிரயோசனமும் இல்ல அப்ப அதை விட்டுட்டு மற்ற நிலைமைக்கு போறோம் மற்ற நிலைமைன்றது என்ன டெல்டா less than 0 ஆகவே டெல்டா less than 0 ஆதல் வேண்டும் டெல்டா less than 0 ஆதல் வேண்டும் ஆகவே டெல்டான்றது என்ன b வர்க்கம் b என்றது k b வர்க்கம் -4 a என்றது இங்க 2 c என்றது வந்து k less than 0 ஆகவே k வர்க்கம் 4ac சரிதானே 4 a வந்து 2 c வந்து k a வர்க்கம் -4 2 8 8k என்று வருது less than 0 k வர்க்கம் -8k k into k -8 என்று வரும் less than 0 காரணிப்படுத்தினா அப்ப k கான விட சைவரை விட பெருசு 8 விட சின்னது இது என்ன எழுதுறேன்னு சொன்னா உங்களுக்கு இதே மாதிரி சொல்லி வரேன்னு சும்மா பார்த்து கொள்ளுங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப x - 2 x - 3 சமன் சைவர் என்று சொன்னால புதிய விடைகள் 2 3 சமன் சைவர் என்ற 2 3 அதே x - 10 into x - 3 less than 0 ன்னு சொன்னால் அந்த ரெண்டு एक्चुअली ஈக்குவல் 0 ஆக வர்ற விட ரெண்டு பேருக்கும் இடையில
எக்ஸ்ன்றது 2க்கும் 3க்கும் இடையில வரும். அதனால தான் இப்போ இவரை வந்து சமன் 0க்கு சமப்படுத்துனீங்கன்னா k0 k8 அதுதான் 2 பேருக்கும் இடையில போட்டுருக்கேன். ஒருவேளை இவர் பெரிது பூஜ்ஜியம் என்று வருவார், இவர் பெரிது பூஜ்ஜியம் என்று வருவார்னு சொன்னால் எக்ஸ்ன்றது சின்னனை விட சின்னன் ஓர் எக்ஸ்ன்றது பெருசை விட பெருசு. இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி என்ன செய்யலாம் வச்சுக்கொண்டிருக்கலாம். ஆகவே f of x greater than 0 x இன் எல்லா மேற்பெருமானுக்கும் இந்த சார்பு நேராக இருக்கிற k இன் பெருமானம் வச்சு இதுதான் சரியா. அப்ப இதுதான் விஷயம். எல்லா x இன் எல்லா மேற்பெருமானுக்கும் சார்பு நேராக இருக்கணும்னு சொன்னால் a பெரிது பூஜ்ஜியமாக இருக்கணும், டெல்டா சிறிது பூஜ்ஜியமாக இருக்கணும். சின்ன விஷயம். That's it. ரைட். இதே மாதிரி இன்னொரு கேள்வி செய்வோம். ரைட். இத மறைக்கும் வேணும்னு சொன்னா ஒரு கேள்வி செய்றேன். ரெண்டுக்கு ஒரு கேள்வி தான் உங்களுக்கு விளக்கம். வேற கேள்விகள் வேணும்னு சொன்னாக்க என்னுடைய இலக்கத்துக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னா நான் வந்து கதைப்பேன். அதை விட என்னுடைய என்ன சொல்றது பாஸ் பேப்பர் கிளாஸஸ் வந்து மெயிலே இருந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து இருக்குது. ரைட். யாரும் வேற விரும்பினாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு உங்களை ஆட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த குரூப்பில். சரிதானே? ரைட். ரைட். இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. k minus 2 x வர்க்கம் minus 3 kx plus k minus 2. ரைட். x இன் எல்லா மெய்பெருமானிக்கும் வந்து மறையாக உள்ள k இன் பெருமானை வச்சு கேட்டு இதை நான் f of x என்று பெருமானா வைக்கிறேன் இல்லையா, f of x என்று வைக்கிறேன். அப்ப இங்க கேட்டிருக்காங்க இந்த f of x என்ற சார்பு f of x என்ற கோவை x இன் எல்லா மெய்பெருமானிக்கும் மறையாக இருக்கிற மாதிரி k இன் பெருமானை வச்சு x இன் எல்லா மெய்பெருமானிக்கும் மறையாக இருக்க வேண்டும். நான் ஐடியாவை சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ரைட். x இன் எல்லா மெய்பெருமானிக்கும் மறையாக இருக்கணும்னு சொன்னா இது சொல்லுங்க வரைவு. இதுதான் வரைவு. x இன் எல்லா மெய்பெருமானிக்கும் மறையாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஷேப் தான் வரைவு கிடைக்க வேண்டும். அப்ப இதுக்கு என்ன நிபந்தனை? a less than 0 ன்ற நிபந்தனை. அதே நேரம் டெல்டா less than 0 ன்ற நிபந்தனை. அப்ப இங்க a ன்றது பாருங்க x வர்க்கத்தின் குணகம். அப்ப இங்க வந்து k இருக்கிறதால நான் இங்க கதைக்க தள்ளுவேன். ஆகவே k minus 2 இவர்தான் a. என்ன? ரைட். இவர்தான் a. இவர் மட்டும் நீங்க ஒரு லைன் எழுதலாம். f of x less than 0 ஆவதற்கு a less than 0, delta less than 0 ஆதல் வேண்டும். அப்ப a less than 0 ன்ற நிலைமைக்கு வாரன். இதுதான் a. a என்றது x வர்க்கத்தின் குணகம். சரிதானே? k minus 2 less than 0. அதிலே இருந்து k வந்து less than 2 கொண்டு வர போகுது. இது ஒரு தொடர். k வந்து less than 2 கொண்டு வர போகுது. இது ஒரு தொடர். இரண்டாவது வந்து delta less than 0. a less than 0 வச்சுக்கொண்டு தான் இவர் எடுத்தனா. அடுத்து delta less than 0. டெல்டாங்கிறது என்ன? b வர்க்கம். இவர்தான் நம்மோட b. அப்ப 9k வர்க்கம் வந்து வரும். ரைட். இதை கேட்ட வர்க்கம் சொன்னா 9k வர்க்கம் minus 4. a என்றது k minus 2, c என்றது k minus 2. ரைட். இது வந்து less than 0 ஆக இருக்கும். இங்க பாருங்க 9k வர்க்கத்தை நான் 3k இந்த வர்க்கம் வந்து போடுறேன். சரிதானே? 3k இந்த வர்க்கம் வந்து போடுறேன். சுருக்கல் ஈஸி. மைனஸ் 4 என்றது 2 இந்த வர்க்கம், k minus 2 இந்த வர்க்கம் என்றது k minus 2 k minus 2 k minus 2 இந்த வர்க்கம். ஆக இவர 2 k minus 2 இந்த வர்க்கம் வந்து போடுறேன். less than 0. இனி என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். இவர் a வர்க்கம் minus b வர்க்கம் வந்து இருக்குது. காரணிப்படுத்தி போட்டு ஆக்களை கொண்டு வந்தாச்சு. சரிதானே? காரணிப்படுத்தி போட்டு ஆக்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா விட வந்து. சரிதானே? முதல்ல இவர் வந்து a மாதிரி இருக்கு. a வர்க்கம் minus b வர்க்கம் என்ற ஃபார்ம். ஒருக்கா a b கூட்ட வேணும், ஒருக்கா a b கழிக்கணும். a என்றது 3k, b என்றது நாம என்ன சரி பெருக்கி எழுதிறேன் 2k minus 4 என்ற இவர்தான் இது a இது b. ரெண்டு பேரையும் கூட்டினால் 3k 2k 5k minus 4 என்ற வரும். இவர்ல இவரை கழிச்சால் 3k ல 2k போனால் k minus into minus plus 4 என்ற வரும். இப்படி வரும். அப்ப சுருக்கலை பார்த்து கொள்ளுங்க. ரைட். சுருக்கலை பார்த்து கொள்ளுங்க. a இது b ரெண்டு தடவை k minus 4 இப்ப 2k minus 4. இவர் a இவர் b இவரை மேலேயும் கூட்டினால் 3 5k minus 4. சரி. கழிச்சு விட்டு இவர்ல இவரை கழிச்சால் minus k sorry plus k 3 ல 2k போனா k minus into minus plus 4 என்று வரும். சரிதானே? less than 0. இனி இவர் என்ன வர போ சொல்லுவாங்க 4 ன் கீழ் 5 என்ற பெருமானம் மைனஸ் 4 என்ற பெருமானம் வரும். ஆகவே மைனஸ் 4 தான சின்ன அவர் எங்க போடு 4 ன் கீழ் 5 என்றதை இங்க போடு. அப்ப இதுதான் அந்த k ன்ற பெருமானம். இதுதான் விஷயம். அப்ப கேள்விகள் வந்து இப்படி தான் நமக்கு கேட்கலாம். x இன் எல்லா மெய்பெருமதிக்கும் சார்பு நேராக இருக்கிற k இன் பெருமானம் வெச்சா a பெரிது 0 டெல்டா சிறிது 0. x இன் எல்லா மெய்பெருமதிக்கும் சார்பு மறையாக இருக்கிற x இன் k இன் பெருமானம் வெச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டும்?
A வந்து less than 0, delta less than 0. ரெண்டு பேருக்குமே delta less than 0 தான். விளங்குதலோ எல்லாருக்கும் வடிவா இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சரிதானே, வேற தகவல்கள் வேற விஷயங்கள் வேற டவுட்ஸ்கள் இருந்தால் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு சரிதானே நீங்கள் மெசேஜ் பண்ணி கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில். சரிதானே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.